இந்த மாதிரி முழுசா தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டால் வெஜிடபிள் கட்டர் எப்படிங்க அரைக்கும்? நானும் உங்களை மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாம் சின்னதாக கட் பண்ணி போட்டு தாங்க வெஜிடபிள் கட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நம்ம வேற சமையல் ரிலேட்டடாக யூடியூப் சேனல் வச்சிருக்கோம், நமக்கு கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் ரொம்ப நாளாக கார்ட்டில் போட்டு வச்சிருந்த ஒரு ப்ராடக்ட்டை ஆர்டர் பண்ணியாச்சுங்க. ஃபைனல் இது கிளாஸில் பண்ண ஒரு எலக்ட்ரிக் சாப்பர் தாங்க. நான் முழுசாக தக்காளியை ஃபர்ஸ்ட் போட்டு பார்த்தேன். இது தாங்க அந்த சாப்பரோட மெஷின். இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தா செம்ம ஷாக் ஆகிட்டேங்க. சூப்பராக மசிஞ்சிருந்துச்சுங்க. அந்த மேலே வைக்கிற மெஷின் ரீசார்ஜபிள் தான். முழுக்க ரீசார்ஜ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளியை பொதுவாக எல்லா மிஷினும் அரைச்சிரும். வெங்காயத்தை முழுசா போட்டா சாப் ஆகுமான்னு தானே யோசிக்கிறீங்க. பாருங்க எப்படி அழகா சாப் ஆயிருக்குன்னு. தோலை மட்டும் உரிச்சிட்டு அப்படியே போட்டாலே சூப்பரா சாப் ஆயிடுதுங்க. கேரட் மட்டும் நான் முழுசா போட முடியாதுன்னு சொல்லிட்டு லைட்டா தான் கட் பண்ணி போட்டேன். அதுவுமே ரொம்ப நைஸா அரைச்சிருச்சு. சூப்பரா இருந்துச்சுங்க. சீரியஸா ஒர்த்தான ப்ராடக்ட். குட்டி குட்டி பூண்டு இஞ்சி எல்லாம் அரைக்கிறதுக்கு இந்த குட்டி மிஷினை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே கொடுப்பாங்க. இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் நீங்க இந்த குட்டி மிஷின்லேயே அரைச்சிக்கலாம். இதுக்கும் இதே மிஷினை மேல ரீசார்ஜபிள் மிஷின் அதே சேம் மிஷினை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இது வாங்கினோன்னா ரொம்ப ஹாப்பி.